பக்தியடைவும் பேதொரு மாணவரே, நாமும் அவர் வழியில் நடந்திட முயல்வோம், நாமும் அவர் வழியில் நடந்திட முயல்வோம், நலம் பெற்ற இவ்வுலகில் சந்தோஷம் அடைவோம் பேதொரு மாணவரே, பக்தியடைவும் பேதொரு மாணவரே. கடமைகள் எவற்றையும் கடவுளின் பார்வையில் கடமைகள் எவற்றையும் கருத்துடன் முடித்திட கனவுக்கும் கொள்வோம் பேதொரு மாணவரே, பக்தி அடைவோம் பேதொரு மாணவரே. எல்லையில்லா புகழோடு வாழ்ந்தாலும் தமிழர்களின் பண்பாடே வரவேற்பதும் உபசரிப்பதுமே. விழாவின் முத்தாய்ப்பான வரவேற்பை அளிக்க வருகிறார்கள் எம் பள்ளியின் மூத்த தமிழாசிரியை அம்மா அவர்கள். வரவேற்பதோ எங்கள் கடமை, அதனை ஏற்பதே உங்கள் உரிமை. தவறாமல் அனைத்து விழாவிலும் தலைமையேற்று தலைமையுரை ஆற்றியிருக்கும் நம் பள்ளி தாளாளர் ஐயா அவர்களை இருகரம் கூப்பி வருக வருக என்று சொல்லி அன்புடன் வரவேற்று மகிழ்கின்றோம். ஒற்றுப்பிழையையும் சுட்டிக்காட்டிடும் தமிழ் புலமை கொண்ட நம் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களையும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கின்றோம். சிறப்புரை அல்ல சிரிப்புரை ஆற்ற வந்திருக்கும் நம் சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களையும் இருகரம் கூப்பி வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். கடமையை கண் என கொண்ட இருபால் ஆசிரியர் பெருமக்களே, அன்பான அலுவலக அன்பர்களே, வருங்கால இந்தியாவின் சிற்பிகளே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என்று கூறி வரவேற்று இத்துடன் வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. அடுத்த நிகழ்வு தலைமையுரை. பேச்சிலோ ஆணித்தரம், செயலிலோ விவேகம், பக்தியிலோ முதன்மை, தோற்றத்திலோ எளிமை, தந்தையோ தலைமை ஆசிரியர். இத்தகைய அடைமொழிக்கு உரியவர்தாம் நம் தாளாளர் ஐயா அவர்கள். அன்னாரை தலைமையுரை வழங்கிட இருகரம் கூப்பி அன்புடன் அழைக்கின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய விழாவின் சிறப்பு விருந்தினர் டாக்டர் கென்னடி ராபர்ட் அவர்களே, இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு ரவீந்திரன் சார் அவர்களே, இருபால் ஆசிரியர் பெருமக்களே, இருபால் அலுவலக பணியாளர் அவர்களே, நண்பர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே இந்த 241வது இலக்கிய மன்ற விழாவிலே உங்களோடு பங்கேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதில் பாதி பேர் இலக்கிய விழா இந்த மன்றத்தின் இன்றைய தினத்திலே நடைபெறக்கூடிய இந்த சிறப்பு நிகழ்ச்சியின் நோக்கம் என்ன என்று தெரியுமோ? எனக்கு தெரியாது. ஏன், நான் மாணவனாக இருந்தபோது இதே பள்ளியிலே இதே போப் ஜியு போப் இலக்கிய மன்ற விழாவின் துவக்க நிகழ்ச்சிகள் மற்ற நிகழ்ச்சிகளில் கலந்திருக்கிறேன். எதற்கு உட்கார்ந்திருக்கிறோம் என்றே எனக்கு தெரியாது. அப்படி உட்கார்ந்துட்டு தான் போவோம். அநேகமாக இங்கே இருக்கிற மாணவர்கள் யாவருமே அது போல தான் உட்கார்ந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஆனால் இன்றைய தினத்திலே உங்களுக்கு ஒரு நல்ல உரையை ஆற்ற நம்ம மத்தியிலே டாக்டர் கென்னடி ராபர்ட் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் உங்களுக்கு தெளிவாக இந்த இலக்கிய மன்றத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் விளக்குவார்கள். இலக்கியம் என்பது நம்முடைய மொழியிலே உங்களுக்குள்ளே அந்த இலக்கிய காரியங்கள் சுரந்து கொண்டிருக்கிறது. அதை வெளிக்கொண்டு வருவதற்கு தான் இந்த இலக்கிய மன்றம், அதற்கு ஒரு ஆசிரியர் எல்லாம் இருக்கிறார்கள். இந்த இலக்கிய மன்றத்திலே இலக்கியம் நம்ம தமிழ் இலக்கியமாக இருந்தாலும் சரி, அது ஆங்கில இலக்கியமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளியே கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்குள் என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இப்பொழுதும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த பள்ளியிலே தமிழாசிரியராக பணியாற்றிய ஜியு போப் என்பவர் ஒரு வெளிநாட்டுக்காரர், கனடா தேசத்தை சேர்ந்தவர். அவர் 46வது வயதிலே திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அதன் மூலமாக இந்த திருக்குறளுடைய புகழ் உலகமெங்கும் பரவி சென்றது. எனவே இலக்கியத்திற்கும் நம்முடைய மொழிக்கும் எந்தவித ஒரு சம்பந்தம் இல்லை. நீங்கள் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றவர்களாக இருக்கலாம், ஏன் ஹிந்தியிலும் கூட உங்களுக்கு திறமை இருந்தால் நீங்கள் உங்கள் புலமையை வளர்த்து கொள்ளலாம்.
இப்பொழுது நமக்கு முக்கியமான மொழி தமிழ் மொழி, நம் தாய்மொழி தமிழ் மொழி. எனவே முதலில் நீங்கள் இந்த தமிழ் இலக்கியத்திலே நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும். அதற்காக உங்களுக்கு இருக்கப்பட்ட இந்த ஆசிரியர் செல்லா அவர்களை நீங்கள் அணுகி உங்களிடம் உள்ள உங்களுக்கு முடிந்த கவிதைகள், கட்டுரைகள், என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு தெரியுமோ அதை நீங்கள் எழுதி பழகி அவர்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள். எப்படி உங்களுடைய திறமையை வளர்க்க வேண்டும் என்று அவர்கள் உங்களுக்கு போதிப்பார்கள். இந்த ஒரு வருடத்திலே நீங்கள் இந்த இலக்கியத்தில் என்ன செய்திருக்கிறீர்கள் என்பதை நான் ஆண்டு முடிவிலே பார்ப்பேன். வெறும் துவக்க விழாவுக்கு வந்து இப்படி ஒரு ஃபங்க்ஷன் வச்சு முடித்துட்டு அடுத்த ஆண்டு திரும்பி 242வது துவக்க விழாவுக்கு வரக்கூடாது. இந்த வருட கடைசியிலே இந்த இலக்கிய விழா என்ன செய்திருக்கிறது என்பதை நான் ஆசிரியரிடம் கேட்பேன். நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்பதை நான் பார்ப்பேன். நன்றாக செய்து அதில் ஒரு ஊக்கமாக பங்கெடுத்த மாணவனுக்கோ மாணவிக்கோ ஒரு சிறப்பு பரிசு கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். இந்த வருட முடிவில் இந்த இலக்கிய விழாவின் நிகழ்வுகள் என்ன என்பதை நான் அவர்களிடம் கேட்டு அதில் சிறப்பாக பங்கெடுத்த மாணவர்களுக்கு என்னுடைய சொந்த செலவில் நான் உங்களுக்கு பரிசு கொடுக்கிறேன். அதனால் நீங்கள் இப்பொழுது இருந்தே அந்த டீச்சரிடம் கான்டாக்ட் பண்ணி என்ன செய்ய வேண்டும், இலக்கியம் என்றால் என்ன, அதில் என்னென்ன காரியங்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கற்றுக்கொள்ளுங்கள், திறம்பட செயல்படுங்கள். நன்றி. தன்னுடைய சொந்த காசில் பரிசு பெற்று தருகிறேன் என்று உங்களிடம் வாக்கு கொடுத்த நம்முடைய தாளாளர் ஐயா அவர்களுக்கு நன்றி ஐயா. அடுத்ததாக நம்ம தலைமை ஆசிரியருக்கு 2 முறை அட்ஜெக்டிவ் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு, அடைமொழி சொல்கிற மாதிரி. ஓகே, அதற்கு அவர் தகுதி வாய்ந்தவர் தான். அமைதியை குழைத்து பூசிய முகம், அதிராத சிரிப்பு, அனிச்சம் பேச்சு, உயிர் பாராட்டு, உற்சாக பார்வை, இத்தனைக்கும் சொந்தக்காரரான பெருமைக்குரிய பேதுரு மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, எப்போதும் கண்டிப்புக்கும் கொண்டவர், உப்பை போல் பிரயோஜனம் உள்ளவர், ஆனால் முத்தை போல் உயர்ந்த உள்ளம் கொண்டவர். அவரை உரையாற்ற அழைக்கிறோம். மரியாதைக்குரிய ஐயா அவர்களே, இருபால் ஆசிரியர் சகோதர சகோதரிகளே, அலுவலக பணியாளர்களே, இருபால் மாணவ செல்வங்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களையும் இந்த மதிய வணக்கத்தையும் முதலாவது தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் இலக்கியம் என்ற தொடக்க விழா நம்முடைய பள்ளி நாட்டிலேயே முதலாக தொடங்கப்பெற்ற ஆங்கில பள்ளி. இது சமீபத்தில் தினமணி நாளிதழில் தமிழ்நாடு முழுவதும் ஒரு சண்டே எடிஷன், ஞாயிற்றுக்கிழமை பிரதியிலே அது பிரசுரமாகி இருந்தது. இதை ஒருவேளை நீங்கள் படித்திருப்பீர்கள் என்று சொல்லி நினைக்கின்றேன். அநேகர் இந்த பள்ளியிலே பயின்று இந்த பள்ளியை விட்டு நல்ல ஒரு பெயரோடு சமுதாயத்தில் நல்ல சிற்பிகளாக, நட்சத்திரங்களாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கேட்கின்ற பொழுது இந்த பள்ளியில் அவர்கள் பயின்ற அந்த இனிமையான அனுபவத்தை தங்களுக்கு மொழி பயிற்றுவித்த ஆசான்களை குறித்து அதிகமாக கூறுகிறதை நான் கேட்க முடிகின்றது. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் என்னதான் ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் ஒன்று படிக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல தாய்மொழியை நன்றாக படித்திருக்க வேண்டும். Unless or otherwise one masters his mother tongue, he cannot learn or master another foreign language. தாய்மொழியை முறையாக சரியாக கற்க முடியாதவர்கள், கற்காதவர்கள் பிற மொழியை, வேற்று மொழியை அவ்வளவு எளிதாக கற்றுக்கொள்ளவும் முடியாது, அதில் பாண்டித்யம் பெறவும் முடியாது. இது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜியோ போப் அவர்கள் ஒரு வெளிநாட்டு ஒரு சுவிசேஷகராக, ஊழியக்காரராக இருந்தாலும் இங்கு வந்து அவர் தன்னுடைய மொழியிலே அவர் பாண்டித்யம் பெற்ற காரணத்தினாலே அவர் இங்கு வந்து தமிழ் மொழியை நன்றாக கற்று திருக்குறளை படித்து அதற்கு பிறகு அதை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம் பள்ளியில் அவருடைய காலம்தான் ஒரு பொற்காலம். இந்த பள்ளிக்கு ஒரு நல்ல ஒரு ரிவைவல், ஒரு மறுமலர்ச்சி உண்டானது என்று சொல்லி பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். அப்படிப்பட்டவர்கள் நினைவாகத்தான் நம்முடைய இந்த பள்ளியின் தமிழ் இலக்கியம் என்ற விழாவானது நடைபெற்று கொண்டிருக்கிறது.
நம்முடைய தாளர் அவர்கள் குறிப்பிட்டது போல இது ஒரு தொடக்க விழா என்பது மாத்திரம் அல்லாமல் ஒரு நிறைவு விழாவும் ஏறெடுக்கின்ற பொழுது இந்த ஆண்டு முழுவதும் இந்த இலக்கிய மன்றத்தின் சார்பாக என்னென்ன நிகழ்வுகளை எல்லாம் நிகழ்த்தி இருக்கிறீர்கள் என்பதை நாம் அதிலே பதிவு செய்ய முடியும். அதை குறித்து நாம் ஒரு மீளாய்வு செய்ய முடியும். எனவே மாணவர்கள், உங்களுடைய தமிழ் துறை சார்பாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் உற்சாகப்படுத்துகின்ற வகையில் நீங்கள் நல்ல முறையில் பேச, எழுத, தொடர்பு கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது ரீடிங், ரைட்டிங் அண்ட் கம்யூனிகேட்டிங் ஸ்கில், இந்த மூன்றும் உங்களுக்கு மிக அவசியம். சிலர் பார்த்தீங்கன்னா தமிழில் பேசுவாங்க, நீங்கள் எத்தனை பேர் கேட்டிருக்கீங்கன்னு தெரியாது. அதாவது இதில் இலங்கை வானொலியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்பீக்கர் அப்துல் ஹமீத், பிஹெச் அப்துல் ஹமீத் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அவங்க தமிழில் தான் பேசுவாங்க, கொஞ்சம் கூட கொச்சை தமிழ், கலோக்கியல் தமிழ் அது இருக்காது, சுத்த தமிழில் தான் பேசுவாங்க. ஆனால் நமக்கு கேட்கறதுக்கு பார்த்தா நமக்கு தெரிஞ்ச தமிழ் தான், ஆனால் அவங்க பேசுகிறத கேட்கின்ற பொழுது அது என்னமோ ஒரு ஃபாரின் லாங்குவேஜில் பேசுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது மாதிரி நம்மளால் பேச முடியாது. நம்ம என்ன சொல்லுவோம், நமக்கு தாய்மொழி தமிழ்னு நம்ம சொல்லுவோம், எனக்கு இங்கிலீஷ் சரியாக வராதுன்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம தமிழில் பேச சொன்னால் அதில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள்லாம் அநேக வார்த்தைகள் என்னது தான், ஆங்கில வார்த்தைகள் தான். நீ எந்திரிச்சு நின்று இப்போ ஒரு 2 நிமிஷம் நீ ஏதாவது பேசு, இன்னைக்கு காலையில் எந்திரிச்சதுலேருந்து இந்த இடத்துக்கு நீ வந்திருக்கிற இப்போ நிற்கிற வரைக்கும் நீ எதையாவது சுத்த தமிழில் பேசு அப்படின்னு சொன்னா யாருனாலையுமே பேச முடியாது, யாருனாலையும் பேச முடியாது. ரோட்டில் நடந்து வந்தேன், பஸ்ஸை பிடிச்சி வந்தேன், சரியா டைமுக்கு வந்துட்டேன், ஸ்கூலுக்கு வந்திருக்கேன், அநேக வார்த்தைகள் நாம் பேசக்கூடியது எல்லாமே சொற்கள் எல்லாம் என்ன சொற்கள் தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் நமக்கு ஆங்கிலம் வராதுன்னு சொல்லுவோம், நமக்கு தமிழும் சுத்தமாக வரல. சுத்தவே தமிழ்லையும் நம்மளால் பேச முடியல. தமிழ் பேசுகின்ற பொழுது ஆங்கில சொற்கள் உள்ளே ஊடுருவி வருகின்றன. அதே போல் ஆங்கிலம் பேச வேண்டும் என்று சொல்லி யோசிக்கின்ற பொழுது அங்கே தமிழ் கலந்துவிடும். அப்போ இந்த இரட்டை நிலைப்பாட்டிலிருந்து நாம் ஒரு ஒற்றை நிலைப்பாட்டிற்கு மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் அதிகம் தமிழை வாசிக்க வேண்டும். நம்முடைய தாய்மொழியை அதிகமாக நேசித்து வாசிக்கின்ற பொழுது நிச்சயமாக நம்மால் அதிகமாக அந்த சொற்களை பயன்படுத்தி அந்த சொல் ஆளுமையோடு நம்மால் பேச முடியும். பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸ், பேச்சாளர்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சுத்த தமிழ் அழகாக பேசுவாங்க. சுபவி அவர்கள் பேசுவாங்க, பார்த்துருக்கேன். அவர்களுடைய தமிழ், நெல்லை கண்ணன் அவர்களுடைய தமிழ் நான் கேட்டிருக்கிறேன். அது மாதிரி நிறைய பேருடைய தமிழ் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் அவங்களால எப்படி பேச முடிகிறது என்று சொன்னால் வெறும் தமிழ் ஆசிரியர்கள் மாத்திரம் அல்ல, தமிழ் ஆசிரியர்கள் கொஞ்சம் உங்களுக்கு அந்த அடிப்படையில் கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆனால் மற்றபடி நாம் ஆர்வத்தோடு தமிழை, நல்ல தமிழை பேசுகின்ற பொழுது, கேட்கின்ற பொழுது நாமும் நல்ல பேச்சாளர்களாக வர முடியும். நிறைய தமிழ் நூல்களை நாம் படிக்க வேண்டும். கூச்சம் இல்லாமல் வாய்விட்டு சத்தமாக படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி படிக்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் நன்றாக தூய தமிழில், சுத்த தமிழில், நல்ல தரமான தமிழில் நம்மால் பேச முடியும். இந்த நிலையிலே நான் என்னுடைய முன்னிலை உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. சிறப்பானதொரு முன்னிலையை வழங்கிய நம்முடைய பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்வு கவியரங்கம். கவியரங்கம் என்று சொல்வதை விட அரங்கம் நிறை கவிஞர்கள் எனலாம். என் பள்ளி மாணவ மாணவியர்களின் முத்தாய்ப்பாய் வந்து கொட்டிடும் கவிதைதனை கேட்டிடுவீர், கை கொட்டி வாழ்த்திடுவீர். தலைப்பு கேடில் விடுச்செல்வம் கல்வி. முதலாவதாக ஜோன் கில்பர்ட் ராஜ், 7ஆம் வகுப்பு பி பிரிவு மாணவர். பற்றிய கவிதை வரிகள். கவிதை பற்றிய கவிதை. கல்வி என்னும் கற்கண்டு உன் வாழ்வை கற்பக விருட்சம் போல வளரச் செய்யும். கல்வி என்னும் கற்கண்டு வாழ்வை கற்பக விருட்சம் போல வளரச் செய்யும். கல்வி என்பது வெறும் 3 எழுத்துதான், ஆனால் மனிதர்களின் தலையெழுத்தை மாற்றும் எழுத்து. கல்வி என்பது வெறும் 3 எழுத்துதான், ஆனால் மனிதர்களின் தலையெழுத்தை மாற்றும் எழுத்து. மனிதர்களிடமிருந்து திருட முடியாத மிகப்பெரிய சொத்து கல்வி. மனிதர்களிடமிருந்து திருட முடியாத மிகப்பெரிய சொத்து கல்வி. பிறவி திறமையை வளர்ப்பதற்காகவே கல்வி அறிவு பயன்பட வேண்டும். பிறவி திறமையை வளர்ப்பதற்காகவே கல்வி அறிவு பயன்பட வேண்டும். எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி. எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி. கல்வி என்பது கடல், அதை கற்றுக் கொடுப்பது தொழில் அல்ல தவம். கல்வி என்பது கடல், அதை கற்றுக் கொடுப்பது தொழில் அல்ல தவம்.
நம்பிக்கை கைவிட்டாலும் நீ கற்ற கல்வி என்றும் உன்னை கைவிடாது. நம்பிக்கை கைவிட்டாலும் நீ கற்ற கல்வி என்றும் உன்னை கைவிடாது. என் மாலை வணக்கம். கல்வி கவிதை. அல்ல அல்ல குறையாத அச்சய பாத்திரம்தான் கல்வி. அல்ல அல்ல குறையாத அச்சய பாத்திரம்தான் கல்வி. அறிவு என்னும் பெட்டகத்தை திறக்க உதவும் ஒரே சாவிதான் கல்வி. அறிவு என்னும் பெட்டகத்தை திறக்க உதவும் ஒரே சாவிதான் கல்வி. அறியாமையை அகற்றி அறிவை காட்டும் அற்புத விளக்குதான் கல்வி. அறியாமையை அகற்றி அறிவை காட்டும் அற்புத விளக்குதான் கல்வி. கல்வி என்னும் வித்து அழிக்க முடியாத சொத்து, அள்ள முடியாத முத்து. கல்வி என்னும் வித்து அழிக்க முடியாத சொத்து, அள்ள முடியாத முத்து. நன்றி, வணக்கம். கல்வி கற்கும் வயதனில் நீ கல்லுடைக்க போனது ஏன்? கால்பந்து விளையாடும் போது நீ கால்வாய் வெட்ட சென்றது ஏன்? வீட்டில் வறுமை என்பதனால் நீ விறகு வெட்ட போனது ஏன்? உறவினர் பேச்சை கேட்டாயோ, ஊரார் பேச்சை கேட்டாயோ? எவர் பேச்சும் கேட்காதே நீ கல்வி பயில சென்று விடு. கல்வி கூடம் கற்க இருக்கு, உண்பதற்கு உணவும் இருக்கு. தொழிலாளியாய் போவது எதற்கு? தொலைந்து விடு பணியினை, தூக்கிவிடு புத்தகத்தினை, நீ சென்று விடலாம் உயர்த்தினை. எழுதிவிடு உன் வரலாற்றினை, பார் போற்றிடும் உன் வாழ்க்கையினை. நீ பிறந்தது வீட்டிற்கு மகிழ்ச்சி, நீ பிறந்தது நாட்டிற்கு வளர்ச்சி. நீ செய்ய வேண்டும் முயற்சி, நீ அடைந்திடுவாய் பெரும் முயற்சி. குழந்தை தொழிலாளரை ஒழித்து அழிக்க முடியாத சொத்து, அது அள்ள முடியாத முத்து. கல்வி நீ அந்த அறிவின் ஊற்றோ, கடலின் ஆழமோ, கருமேகத்தின் மழையோ, இமயத்தின் உயரமோ, வானத்தின் நீளமோ. அறிவும் எனும் பெட்டகத்தை திறக்க உதவும் ஒரே சாவிதான் கல்வி. அறியாமையை அகற்றி அறிவை காட்டும் அற்புத விளக்குதான் கல்வி. கல்வி கற்பது தவம், அதை கற்பிப்பது வரம். தலை குனிந்து என்னை பார், தலை நிமிர்ந்து உன்னை நடக்க வைப்பேன். கல்வி இல்லையேல் காரியமில்லை, காரியமில்லையேல் ஊதியமில்லை, ஊதியமில்லையேல் வாழ்க்கை சாத்தியமில்லை. யார் உன்னை கைவிட்டாலும் நீ கற்ற கல்வி. செல்வம் கல்வி கவிதை. கல்வி என்பது கடல், அது கற்றுக் கொடுப்பது தொழில் அல்ல தவம். நம்பிக்கை கைவிட்டாலும் நீ கற்ற கல்வி என்று முன்னை கைவிடாது. இருளில் இருந்து வெளிச்சத்தை நோக்கி பயணிப்பதே கல்வி. கல்வியின் அழகான விஷயம் என்னவென்றால், கல்வியை உங்களிடமிருந்து யாரும் பிடிக்க முடியாது. கல்விச்சாலை ஒன்றை திறப்பவன் சிறைச்சாலை ஒன்றை மூடுபவன். மனிதர்களிடமிருந்து திருட முடியாத மிகப்பெரிய சொத்து கல்வி. கல்வி என்னும் வித்து அழிக்க முடியாத சொத்து, அள்ள முடியாத முத்து. கற்றபடி வாழ்க்கையை வாழ்ந்தால் கல்வி உன்னை சிறந்த முறையில் உயர்த்தும். நன்றி. சிறப்பாக கவிதை வாசித்த அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்வு முடிவு தேடும் சமூகத்தின் மொத்த விலாசம். முடிவு தேடும் சமூகத்தின் மொத்த விலாசம் ஐயா திரு ராபர்ட் கென்னடி அவர்கள். உங்களுக்காக கம்பீர சொல்லெடுத்து சொல்லுக்கும் உங்களுக்கும் இடையே விஸ்வரூபத்துடன் உரையாற்ற உள்ளார். முகவரி தெரிந்த புயல் ஒன்று உங்களின் இதயங்களில் அடிக்க வருகிறது. இவரின் அஸ்திவாரம் 2 முறை போடப்பட்டிருக்கிறது. ஆம், ஐயா அவர்கள் MA படித்த சிறப்புக்குரியவர். எங்கள் மாணவ செல்வங்கள் ஐயாவின் உரையில் மகிழ்ந்தும் சிந்தித்தும் கற்றும் துள்ளித்திரியும் மனதுடன் ஆர்வமுடன் கேட்க ருசிக்க ரசிக்க அமர்ந்துள்ளனர். ஐயாவின் தமிழில் நளினம், செறிவு, உணர்வு, தாக்கம், தர்க்கம் எல்லாம் சரியான விகிதத்தில் அவர் எழுதிய பல நூல் நமக்கு எடுத்துரைக்கிறது. நமக்கெல்லாம் ஐயா அவர்கள் ஞானப்பாலும் சற்றே பவுடர் பாலும் ஊட்ட வல்லவராக வராக நதியிலிருந்து அறிவு நீர் எடுத்து நம் வேர்களுக்கு நீரூற்ற சிறப்புரையாற்ற சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களை எம் பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மதிய வணக்கம். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்?
சரி, ரொம்ப நேரமாக உட்காந்தே இருக்கீங்க. ஒரு சின்ன ஆக்டிவிட்டியோட நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஒரே ஒரு ரூலு. அந்த ரூல் என்ன அப்படின்னா, நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும்தான் செய்யணும். ஓகேவா தம்பி? ரைட்டு தானே? ரைட். நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும்தான் செய்யணும். நான் 1 அப்படின்னு சொன்னேன்னா ஒரு டைம் கிளாப் பண்ணணும். எல்லாரும் கிளாப் பண்ணலாமா? அம்மா கேர்ள்ஸ் ரெடியா? சரி, ரெடி? 1. ஒரே ஒரு தடவை தான். 1 2. திரும்பி ரூல் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும்தான் செய்யணும். ஓகேவா? ரெடி? 1 2. நான் 1 அப்படின்னா ஒரு தடவை கிளாப் பண்ணணும்னு சொன்னேன். 2னா 2 டைம்ஸ் கிளாப் பண்ணுங்கன்னு உங்கள் யார்ட்டையா சொன்னேன்னா? திரும்ப ரூல் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும்தான் செய்யணும். ஓகேவா? ரூல் கிளியர் தானே? புரிஞ்சுதா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங்? सबको मालूम है क्या बोलते हैं? புரியும் தானே? ஹிந்தியும் தெரியும் தானே? ஐயா சொல்லியிருக்காங்கல்ல, ஹிந்தியும் நமக்கு திணிக்கக்கூடாது, படிக்கணும்னு நினச்சோம்னா நம்ம படிச்சிடலாம். ரைட். 1 2 அப்படின்னா இன்னும் நீங்கள் என்கிட்ட வரலன்னு அர்த்தம். கான்சன்ட்ரேஷன், அது இங்கே உட்காந்துருக்கீங்க, அப்படியே வெளியில் சிங்கப்பூர், மலேசியா, ஹாங்காங் அப்படியே பறந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். நிறைய பேர் தட்டிட்டாங்கல்ல, அதனால 2னா 2 டைம்ஸ் கிளாப் பண்ணணும்னு சொல்லிடுவோமா? 2 டைம்ஸ் கிளாப் பண்ண சொல்லுவோம். ரெடியா? 1னா 1 டைம் கிளாப் பண்ணணும், 2னா 2 டைம்ஸ் கிளாப் பண்ணணும். ரெடி? 1 2 1 2 3. இந்த பக்கம் அப்படியே நின்ட்டாங்க. அங்கே லாஸ்ட்ல அப்படி கிட்டக்க வந்து இங்கே எல்லாம் சவுண்டெல்லாம் வருது. தட்டாது தட்டாது. அகைன் ரூலு, நான் என்ன சொல்கிறேனோ அது மட்டும்தான் செய்யணும். 1 2 3. தம்பி ஏஞ்சி வந்து அடிப்பாங்க பக்கத்தில், பார்த்துக்கோ. நாங்களாம் தட்டாமல் இருக்கமே, நீ ஏன்டா தட்டுறங்கிற அளவுக்கு கோவம் வருது. சில பேர் மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லி சத்தமாக வேற பேசிக்கிட்டு இருக்காங்க. புரியுதா? ரெடி? 3னா நிறைய பேர் திரும்பவும் தட்டினதுனால 3 டைம்ஸ் கிளாப் பண்ணிடுவோமா? தட்டிடுவோமா? ரெடி? 3 1 2 3 4. அவ்வளோதான். பாரு, பெரிய சண்டே வந்துடும் பார்த்துக்கோங்க. இந்த அண்ணெல்லாம் நல்லா கிளியராக இருக்காங்க. இந்த ஏரியா கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சு. எந்த இடத்துல மட்டும் ஒன்று என்ன மேடம் நான் அப்படிங்கிறது மாதிரி, சார் போங்க சார், இது கிளாப் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்புறம் தட்டக்கூடாதுன்னா எப்படி சார்? இல்லையா? அந்த மாதிரி ஆகிட்டாங்க பசங்க. இப்போ 4 அப்படின்னா ஃப்ரீஸ், சைலன்ஸ். 4னா என்னது? சைலன்ஸ். தெரியும் தானே ஃப்ரீஸு? ரைட். ரெடி? 4 அப்படின்னா என்ன பண்ணணும்? எதுவுமே செய்யக்கூடாது, சைலன்ஸாக இருக்கணும். ஓகே, ரைட்? ரெடி? 1 2 3 3 2 1 2 3 4. சூப்பர். இப்போ ஓரளவு கான்சென்ட்ரேட் பண்ணிட்டீங்க. நம்பர் 5 அப்படின்னு சொன்னா எல்லாரும் என்ன பண்ணணும்? கையில் சொடக்கு போடுவோம் தானே? அது மாதிரி ஒரு 5 டைம்ஸ் 1 2 3 4 5 போடலாமா? ரெடி? 1 2 3 4. 4னா சைலன்ஸ். அகைன் 3 4 4 4 கான்சன்ட்ரேஷன். ரைட். நம்பர் 5. ரெடி? 1 2 3 4 5 6. சொல்லுங்க, ரூல் சொல்லுங்க. நீங்க தான் சொல்லுவீங்கல்ல, ரூல் சொல்லுவீங்கல்ல. சரி சொல்லுங்க, இப்போ நீங்க சொல்றதை நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பார்க்குறாங்க பசங்க. ரைட். நம்பர் 6 அப்படின்னு சொன்னா தம்ஸ் அப் பண்ணுவீங்களா எல்லாரும்? நல்லா தம்ஸ் அப் பண்ணிட்டு சக்சஸ் அப்படின்னு ஒரு பெரிய சவுண்டு கொடுக்கணும். சரியா? இங்கே இந்த ரோட்டில் போகிறவங்க வரவங்களாம் பார்க்கணும். இங்கேருந்து அந்த ராஜா ஸ்கூலு அவங்கெல்லாம் ஏதோ நடக்குறாங்கிற அளவுக்கு அந்த சவுண்டு இருக்கணும். கொடுக்கலாமா? அந்த பீட்டர்ஸ்க்கு காதில் விழுவணும். ரெடியா? 1 2 3 5 3 2 1 4 4 5 6. சூப்பர். நல்ல ஒரு பெரிய சவுண்ட் கொடுத்துருக்கீங்க. அருமையான மாணவர்கள், அருமையான மாணவிகள், மிக சிறப்பான ஆசிரியர்கள். இதுதான் சமயம் இதயம் திறக்க, இரு விழிகளிலும் தீப்பொறி பறக்க, பாடிக்கொண்டே பாடிக்கொண்டே
எமக்காய் எத்தனை ராகங்கள், இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழாலும் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழ் தாயே, உன்னை வணங்கி மிக சிறப்பாக நிகழ்வினை துவக்குகிறேன். ஆத்தோரம் தேக்கு மரம் அலைமோதும் காவிரியாம், பார்த்திருக்க நெல் விளையும் பஞ்சம் தீர்க்கும் சோழ நாடு, கட்டு களம் காணும் கதிர் உலக்கு நெல் காணும், சொன்ன பொதிகாணும் சோழராஜா சீமையிலே, வந்தோரை வருக வருக என வரவேற்பது தமிழர் மரபு. அந்த வகையில் வந்த என்னை சிறப்பாக வரவேற்ற உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மிக சிறப்பான நன்றியோடு கூடிய வணக்கத்தோடு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் இந்த அமர்விற்கு அன்போடு வருக வருக என வரவேற்பது உங்களுடைய அன்பு சகோதரன் ராபர்ட் கென்னடி ஆகிய நான். இங்க வந்த உடனேயே வரிசையா ஆரம்பிச்சு போய்கிட்டே இருந்துச்சு. இடையில திடீர்னு இந்த கவிஞர்களை எல்லாம் கூப்பிட்டோன்னா நான் கொஞ்சம் பயந்துட்டேன். என்னடா கவிஞர்களுக்கு இடையில நாம பேசணுமா அப்படின்னா, அந்த அளவுக்கு மிக சிறப்பான கவிதைகளை கொடுத்த இந்த சிறப்பு கவிஞர்களுக்கு நல்ல ஒரு கிளாப் பண்ணிடலாமா? அடுத்ததா நம்மளுடைய கரஸ்பாண்டன்ட் வேற ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இது ஆரம்பிச்சதோட நிக்க கூடாது, இன்னும் சிறப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இது இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு உத்தரவாதத்தை ஐயா கிட்ட கொடுத்துட்டு, இந்த வருடம் நம்முடைய இலக்கிய மன்ற விழா ஆரம்பிச்சு கரெக்டா ஒரு மாசம், இன்னைக்கு தேதி எத்தனைப்பா? 19. சரியாக ஒரு மாதம். இந்த ஒரு மாதம் முடிஞ்சு உங்களுடைய படைப்புகளை நீங்கள் அனைவரும் ஒரு புத்தகமாக வெளியிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை உங்கள் முன்னால் வைக்கிறேன். அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு மாண்புமிகு மாணவர்களே என்று இருக்க வேண்டும், இன்றைய தலைப்பை ஒட்டி அப்படிங்கிற ஒரு சிறப்பான ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். செய்யலாமா? நீங்கள் செய்வீர்களா அப்படின்னு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கேட்பாங்க. நீங்கள் செய்வீர்களா? அதே கேள்வி இப்ப நான் கேட்கிறேன் உங்ககிட்ட. உங்களால முடிஞ்ச கதை, உங்களால முடிஞ்ச கட்டுரை, உங்களால முடிஞ்ச கவிதை, இதை போன்ற தொகுப்புகள், நான் படிச்சேன் எனக்கு பிடிச்சிருந்தது, நான் இதை நான் வரைகிறேன் இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற சில விஷயங்களை ஒன்று கூட்டி அதை அடுத்த மாதம் முதல் ஒவ்வொரு மாதமும் 19ஆம் தேதி அல்லது நம்முடைய அந்த கிளாஸ் லீவ் அப்படின்னா ஸ்கூல் டேஸ் அன்னைக்கு அதை மிக சிறப்பாக ஒவ்வொரு மாதமும் முடிந்தால் வெளியிடவும், இல்லைன்னா 3 மாதத்திற்கு ஒரு முறை மாண்புமிகு மாணவர்களே என்ற தலைப்பில் வெளியிட்டால் அது எனக்கு பெருமையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிறப்பான ஒரு செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். காரணம், இன்னைக்கு தலைப்பு கொடுத்துருக்க தலைப்பு மாண்புமிகு மாணவர்களே. இந்த மாண்புமிகு அப்படிங்கிற வார்த்தையை யாருக்கெல்லாம் நம்ம சொல்வோம்? அமைச்சர்களுக்கு சொல்வோம், அடுத்ததா முதலமைச்சர்களுக்கு சொல்வோம், எம்எல்ஏ, இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆட்கள், இவங்களுக்கெல்லாம் மாண்புமிகு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அடைமொழியா சொல்லுவோம். ஏன் நான் உங்களுக்கு மாண்புமிகு மாணவர்களே அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்துருங்க அப்படின்னா, இந்த இளைய சமுதாயம் தான் அடுத்த தலைமுறையை உருவாக்க இருக்கிறது. அதனால் இங்க இருக்கக்கூடிய அனைத்து மாணவ செல்வங்களும் மாண்புமிக்கவர்களே அப்படிங்கிறதுனால தான் இந்த தலைப்பு. உங்களுடைய பலத்த கரவொலியை கொடுத்து இந்த மாண்புமிகு அப்படிங்கிற பட்டத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இந்த நேரத்தில் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நல்லா கிளாப் பண்ணிடலாம். இந்த பட்டம் உங்களுக்கானது தான். 2 சிறப்பான ஒரு பள்ளியில நான் நின்று பேசுறேன். இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இடத்துல நின்று பேசுறதுல நான் ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 1, திருச்சபையை உருவாக்கும் பொழுது இயேசுநாதர் அழகா சொல்லுவாரு, ராயப்பரை கூப்பிடுவார். யார்? நம்ம பீட்டர் பேதுருவை கூப்பிட்டு, நீ ஒரு பாறை, உன் மேல இந்த திருச்சபையை நான் கட்டுறேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த திருச்சபை மிகப்பெரிய திருச்சபையாக உலகம் முழுவதுமான மிகப்பெரிய அளவுக்கு கிறிஸ்துவை பரப்பக்கூடிய ஒரு மதமாக மாறியதுன்னா அதுக்கு காரணம் இந்த ராயப்பர் தான். அத்தகைய சிறப்பு மிக்க ஒரு பள்ளியில் நிற்கிறதையும், அடுத்ததா ஐயா அவர்கள் சொன்னது மாதிரி நம்மளுடைய ஜியு போப் ஐயா கனடாவிலேருந்து வராங்க. அவங்களுடைய பேர்ல இந்த இலக்கிய மன்றம் 241வது இலக்கிய மன்ற விழா அப்படிங்கும் பொழுது உண்மையிலே இது வேற எங்கேயுமே நடந்திருக்காது. இது நடக்கிற மிக சிறப்பான ஒரு பள்ளி நம்முடைய பள்ளி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் உங்ககிட்ட நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். காரணம், தமிழ் தெரியாதவருக்கு கனடாவிலேருந்து ஏறி வராரு, இங்க வந்தா என்ன மொழியில பேசுவாங்க அப்படின்னு கரெக்டா ஒரு 8 மாசம் அவருக்கு டைம் இருக்கு கப்பல்ல வர்றதுக்கு. வரும்பொழுதே தமிழை கற்றுக்கொள்கிறார். காரணம், அந்த தமிழ் மீது அவர் கொண்ட ஈடுபாடு. அந்த ஈடுபாட்டின் காரணமாகத்தான் கீழே இறங்கும் பொழுதே தமிழ்ல பேசக்கூடிய ஒரு ஆளா அவர் மாறுறாரு, ஜி போப்பையா.
அடுத்ததா இறந்ததுக்கு அப்புறம் என்னுடைய அந்த கல்லறையை கட்டுறீங்க இல்லையா, அதுல தமிழ் மக்களுடைய காசு இருக்கணும் அப்படிங்கிறத நான் உயிரோட இருக்கும் பொழுதே அதை கலெக்ட் பண்ணி அதை அனுப்பி அந்த தன்னுடைய கல்லறையில ஒரு தமிழ் மாணவன் இங்கு உறங்குகிறான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சொல்லையும் எழுத வைத்தார் என்றால் தமிழ் மீது அவருக்கு எவ்வளவு பெரிய ஏக்கம் இருந்திருக்கும், தமிழ் மீது அவருக்கு எவ்வளவு பெரிய தாக்கம் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்மளால உணர முடிகிறது இல்லையா. மிக சிறப்பா அந்த திருக்குறளை மொழிபெயர்க்கிறாங்க. திருக்குறளை மொழிபெயர்த்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அது இன்னும் பல மொழிகளில் மொழிபெயர்ப்பு ஆவதற்கு காரணமாக இருந்தவங்க ஜி போப் ஐயா. அடுத்ததா திருவாசகம், இந்த திருவாசகத்தை மொழிபெயர்க்கிறாங்க. இந்த மொழிபெயர்க்கும் பொழுது அதுல சில வார்த்தைகளை மட்டும் மாத்துறாங்க. அதுல நமச்சிவாயம் வாழ்க நாதன் தாள் வாழ்கன்னு ஒரு வார்த்தை, அதுக்கு அடுத்த வார்த்தை இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கும். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்கிற வாக்கியத்தை மிக சிறப்பா அதை எடுத்துக்கிறாங்க, அடிக்கோடிடுறாங்க. அடுத்தது அந்த அடிக்கோடிட்டதுக்கு அப்புறம் இத அழகா சொல்றாங்க, தென்னாட்டவருக்கு சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, தென்னாட்டில் தான் இவர் சிவன் என்று கூப்பிடப்படுகிறார், மற்ற எல்லா நாடுகளிலும் இவர் இறைவன் என்று போற்றப்படுகிறார் அப்படின்னு சொல்லி மிக சிறப்பா இந்த திருவாசகத்தை மொழிபெயர்த்ததுல இவர் அவ்வளோ ஒரு பெருமை அடைகிறார். இந்த மொழிபெயர்க்கும் பொழுது திருவாசகத்தில் மொழிபெயர்க்கும் பொழுது திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகாதார்னு ஒரு பழமொழி இருக்குங்க. எழுதிக்கிட்டே இருக்கும்போது ஐயா எழுதிக்கிட்டு இருக்காங்க, மொழிபெயர்ப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அப்படியே கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி விழுது. அந்த விழுந்த தண்ணியை அவங்க துடைக்காம அதை சொல்றாங்க, இதை நான் படிக்கும் பொழுது திருவாசகம் என்னை உருக்கியது, அந்த உருக்கிய அந்த காரணத்தினால என் கண்ணுல வந்த தண்ணியை நான் அழைச்சிட்டேன்னா நான் திருவாசகத்துக்கு உருகலைங்கிற ஒரு வார்த்தை வந்துடும், அதனால இது அப்படியே மொழிபெயர்ப்பை தட்டச்சு அதாவது ஒரு புத்தகமா வெளியிடுங்கன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு தமிழ் மீது கொண்ட மிக சிறப்பான ஒரு ஈடுபாடு. அதனால தான் திருவாசகத்தை அடுத்தது தான் மொழிபெயர்த்த திருக்குறளை தான் இறக்கும் பொழுது இறந்ததுக்கு அப்புறம் என்னோட சேர்த்து அடக்கம் பண்ணுங்க, தமிழ் என் கூடவே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மிக சிறப்பான ஒரு செய்தியை அவர்களால் சொல்ல முடிந்தது. அத்தகைய சிறப்பு மிக்க பள்ளியில 241வது இலக்கிய மன்ற விழாவில் நான் கலந்து கொள்வதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்கலாமா? வாழ்க்கை அப்படின்னா என்ன? வாழ்க்கைனா என்னப்பா? வாழ்க்கைனா ஒரு வட்டம் சார், அது கீழே இருக்கிற மேலே போவோம், மேலே இருக்கிற கீழே வருவோம், அது விஜய் படம் சார், அப்படிதானே? ரைட். வேற வாழ்க்கைனா அதெல்லாம் இல்லாம திரைப்படங்கள் இல்லாம ஏதாவது சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு தெரிஞ்ச வகையில வாழ்க்கைனா என்னன்னு சொல்லுங்க. புரியலங்க. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதி தான் நம்ம வாழ்க்கைன்னு சொல்லலாம். சரியா? டீச்சருக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா? ரைட். வேற பசங்க சொல்றீங்களா வாழ்க்கைன்னா என்ன? வடிவேல் மாதிரி உட்காந்துருக்கானுங்க எல்லாரும். சார் இந்த எல்லையை தாண்டி நீங்க வரக்கூடாது, உங்க எல்லையை தாண்டி நாங்களும் வரமாட்டோம் அப்படிங்கிற கண்டிஷன்லாம் வேண்டாம் இங்க. சரியா? ஜாலியா பேசுவோம், கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணோம்னா சூப்பரா இருக்கும். ரைட். இந்த பக்கம் கேட்கலாமா கேர்ள்ஸ் கிட்ட? வாழ்க்கைன்னா என்னடா? வாழ்க்கைன்னா என்ன? கொஞ்சம் எழுந்திருச்சு சத்தமா சொல்லுங்க. சவுண்ட் வருது அங்க இருந்து. சரி, நானே சொல்லிட்டுமா வாழ்க்கைன்னா என்னன்னு. ஒரு குரு தன்னுடைய சீடன் கிட்ட போய் கேட்டானா, குருவே வாழ்க்கைன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு குரு என்ன பண்ணாரா, அவனை பட்டாம்பூச்சிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்துக்கு அழைச்சிட்டு வந்தாராம். பட்டாம்பூச்சிகளை பார்த்தா என்ன பண்ணுவோம், நம்ம டபக்குன்னு பிடிப்போம், பிடிச்சி கொன்னுடுவோம், எடுத்தோன்னே பிடிப்போம் கொன்னுடுவோம், அப்புறம் பிடிச்சி அதுக்கப்புறம் ரெக்கையெல்லாம் கட் பண்ணி விடுவோமா, கட் பண்ணி விட்டு எங்க பற பார்ப்போம் அப்படிம்போம் இல்லையா, அதெல்லாம் செய்வோம். அதுக்கப்புறம் 2 பட்டாம்பூச்சியை பிடிச்சி பின்னாடி நூலை கட்டுவோம் இல்லையா, அப்படி ஒரு பெரிய குதிரை ஒன்று ஓட்டுறது மாதிரி. ஏதோ எம்ஜிஆர் பாட்டு வேற ஓடும், நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரமாறு காத்திருந்து பாரு ராஜா, இந்த மாதிரி போயிட்டு இருப்பான். அந்த குதிரையில போற ஒரு கண்டிஷன்ல வந்துருவாங்க இவங்க. அதெல்லாம் செய்வோம். அதுக்கப்புறம் 2 பட்டாம்பூச்சிக்கு WWE நடக்கும் ஃபைட்டு. இவரு யாரு, ரோமன் ரைன்ஸ், அந்த பக்கம் இன்னொருத்தர் இருப்பாரு அண்டர்டேக்கர். 2 பேரும், இவன் 2 பேருக்கும் பேரை வச்சு அதெல்லாம் நடத்துவாங்க. நீ அடிக்கிற நான் ஜெயிக்கிறியா பார்க்கலாம்.
அதுக்கப்புறம் இன்னொன்று செய்வோம், வெயிட் லிஃப்டிங். வரிசையாக கல்லை வச்சுட்டு வெரி குட் தூக்கிட்டேன், அப்புறம் அடுத்தது இந்த கல்லை வேணாலும் தூக்க முடியல, எங்கே பட்டாம்பூச்சிக்கு நடக்கும் இதெல்லாம். அதுக்கப்புறம் அந்த ரெக்கையை நல்லா அப்படி தேய்ச்சி பார்த்தாய் அழகா இருக்கு, எப்படி அது பறக்க முடியாது. அதுக்கப்புறம் இந்த கலர் சாஃப்டாக இருக்கான், இந்த தேய்ச்சதுல அது பறக்காது. இதெல்லாம் செய்யக்கூடியது. எக்ஸ்ட்ரீமாக ஒன்று பண்ணுவோம், என்ன பண்ணுவோம், நல்லா நீளமாக 2 சீவம் வச்சு எடுத்து சரக்குன்னு 2 சொருவு. எங்க இப்போ பாருங்க எந்த அளவுக்கு. அப்ப என்னாச்சு அப்படின்னா, அங்க இந்த சீடனை அழைச்சிட்டு போனார் இல்லையா குரு, அங்க இருந்த பட்டாம்பூச்சிகள் எல்லாம் ஓடிடுச்சு, ஒரு பட்டாம்பூச்சி இல்லை. அப்ப குரு கிட்ட போய் சீடன் கேட்டான், குருவே இதான் வாழ்க்கையா அப்படின்னாலாம். அதுக்கு குரு சொன்னாரா, இது இல்லப்பா வாழ்க்கைன்னு. அழைச்சிட்டு போயிட்டு நிறைய அட்வைஸ்லாம் பண்ணிட்டு திரும்பவும் மதியம் ஒரு 3 மணி போல அழகா அந்த இடத்துக்கு கூட்டு வர்றாரு. அதே தோட்டம் வந்து நிக்கிறான் அந்த சீடன், எதுவும் பண்ணல, அமைதியா நிக்கிறான். எந்த பட்டாம்பூச்சிகள் காலையில இவனை பார்த்துட்டு ஓடுனுச்சோ, இது தலை கண்ணு காது மூக்கு உடம்பு முழுக்க பார்த்தீங்கன்னா அப்படியே பட்டாம்பூச்சிகளா இருக்கு. இப்ப சீடன் குரு கிட்ட சொன்னா, குருவே வாழ்க்கைனா எனக்கு என்னன்னு புரிஞ்சிருச்சு அப்படின்னா. இப்ப புரியுதா வாழ்க்கைனா என்னன்னு? இந்த கதைக்கு முன்னாடி இந்த வாழ்க்கை வேற, இந்த கதைக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வாழ்க்கை வேற. யாரையும் துன்புறுத்தக்கூடாது இல்லையா? அமைதியா இருந்தோம்னா வாழ்க்கை அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மனுஷனா நம்ம மாறினோம்னா நம்மளுடைய வாழ்க்கை மிக சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத இந்த கதை நமக்கு மிக சிறப்பா உணர்த்திட்டு போச்சு. அடுத்ததா போக்கிரின்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? போக்கிரின்னா எல்லாருக்கும். அதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காமெடி சொல்லுங்க பார்ப்போம். மண்டையில உள்ள கொண்டையை மறந்துட்டீங்க, அப்புறம் வடை போச்சு செம, அப்புறம் என்னப்பா சூப்பர். யார் சொன்னது அதை? வெரி குட். அவனுக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க அந்த 2 பேருக்கும். அந்த 2 கம்பு இருக்கும், நடுவில் ஒரு அந்த கம்பி கொஞ்சோண்டு இருக்கும். யாராவது கராத்தே பிளேயர்ஸ் இருக்கீங்களா? அதை என்னப்பா சொல்லுவாங்க? கராத்தே பிளேயர்ஸ். எஸ், என்ன சொல்லுவாங்க? இன் ஜாப்பனீஸ் இட் இஸ் கால்டு நன்சக்கு. ஜாப்பன் வேர்டில் அது பேர் நன்சக்கு. நம்ம தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் அதை நுண்ஜாக்குன்னு சொல்லுவோம். நுண்ஜாக் இல்லையா? அதை வச்சுக்குவாரு, வடிவேல் கையில் வச்சிருப்பாரு இல்லையா? எல்லாரும் ஆளுக்கு ஒரு கட்டையை கையில் வச்சிருப்பான். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா என்ன சவுண்ட் வரும்? லச்சக். அடுத்தது பச்சக், அப்புறம் மொச்சக். லச்சக் பச்சக் மொச்சக் லச்சக் பச்சக் மொச்சக்னு விழுந்துட்டே இருக்கான் அடி, டம் 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 டம்னு. மாஸ்டர் நெக்ஸ்ட் அப்படிமா ஒருத்தன். உடனே வடிவில் என்ன சொல்லுவாரு? ரெஸ்ட் அப்படிம்பாரு. அடுத்த சவுண்டு கேட்கும். ஏன்டி இந்த பாத்திரத்தெல்லாம் செத்த கழுவுனா என்ன அப்படின்னு வீட்டில் ஒரு சவுண்டு கேட்டோன்னே நம்ம பிள்ளைங்க எழுந்துச்சு போயிருப்பாங்க. பசங்களை அந்த கடைக்கு போயிட்டு வர சொன்னா ஏன்டா போகல அப்படின்னா இவன் எழுந்துச்சு போயிருப்பான். அதுக்கப்புறம் தான் வடிவேல் ஒரு அரிஸ்டாட்டிலை விட அற்புதமான ஒரு தத்துவத்தை சொல்லுவாரு. என்ன விஷயம் சொல்லுவாரு? ஏற்பாது எது சொல்லுங்க. வெரி குட். எதை சொன்னாலும் எதை செஞ்சாலும் பிளான் பண்ணாம செய்யக்கூடாது. இப்ப நமக்கும் அந்த 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 சொன்ன அந்த வார்த்தைக்கும் ஒரு முக்கியமான ஒரு விளக்கம் இருக்கு. அந்த விளக்கத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார். இந்த ராஜா 5 வருஷம் தான் அந்த நாட்டில் ஆள முடியும். 5 வருஷம் கழிச்சு அவரை கொண்டு போய் காட்டில் விட்டுருவான். என்னாகும் காட்டில் விட்டா? புலிசிங்க அடிச்சதிங்க இறந்துருவாங்க இல்லையா? அதே மாதிரி 5வது வருஷம் முடியுது. முடிஞ்ச உடனே ஒரு ஆளை தூக்கி போட்டில் ஏற்றி கொண்டு போய் காட்டில் விட போகிறாங்க. மக்கள்லாம் வருத்தத்தோடு இருக்காங்க. அந்த நாட்டுக்கு யாராவது ராஜாவா வரீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. அடுத்தது அனௌன்ஸ்மெண்ட் வருது. யாராவது போவோமா? 5 வருஷம் கழிச்சு செத்துருவோம். 5 வருஷம் கழிச்சு செத்துருவோம்னு சொன்னால் போவோமா? ரஜினி ஒரு படத்தில் சொல்லியிருப்பாரு, சாவர நாள் தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்கிற நாள் பூரா நரகம் ஆயிரும் அப்படின்னு இல்லையா? இப்போ இன்னைக்கு ஒரு 6 மணிக்கு நான் செத்துருவேன், அதான் கென்னடி எக்ஸ்பயர்ட் அப்படின்னு எனக்கு நேற்று தெரியுதுன்னு வச்சுக்கேன், என் நிலைமை என்ன ஆகும்? நேற்றே முடிஞ்சிருக்கும் எனக்கு இல்லையா? அப்போ ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒருத்தன் சாப்பிட்றான். அந்த நாட்டுக்கு ராஜாவா யாராவது வரீங்களான்னு கேட்டால் யார் போவா? யாரும் போகல. ஆனால் ஒரே ஒரு இளைஞன் வருகிறான். அந்த இளைஞன் என்ன செய்யறான் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் ஓவர் கொடுக்குறான், மிகப்பெரிய மாற்றத்தை அந்த நாட்டுக்கு கொடுக்குறான். ஒரு 1000 பேரை கூப்பிடுறான். இந்த 1000 பேரும் யாரு அப்படின்னா மிக சிறப்பான வேட்டைக்காரர்கள். அழகா போங்க, பக்கத்தில் இருக்க காடு, அங்க எந்த மிருகங்களையும் கொல்லக்கூடாது, விரட்டி விடணும், சுத்தியிலும் ஒரு வேலி அடைங்க. அதுக்கப்புறம் 2வது வருஷம் ஒரு 1000 பேரை கூப்பிடுறான். இவெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பெரிய ஆளு, அதாவது வீடுகளை உருவாக்குறதுல மிகப்பெரிய ஆளு, நிறைய வீடுகளை உருவாக்குங்க. அடுத்ததா ஒரு பெரிய அரண்மனையை நடுவில் கட்டுங்கிறான். 3வது
எல்லா தொழிலும் சிறந்த ஆட்கள் அங்கே அனுப்புறாரு. 4வது வருஷம் நிர்வாகத்தில் மிக சிறந்த ஆட்கள் அனுப்புறாரு. 5வது வருஷம் தனக்கு வேண்டிய ஆட்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 5000 பேருக்கு மேலே அப்படியே போய் அங்கே செட்டில் ஆகுறாங்க. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் 5வது வருஷம் ராஜாவுடைய பதவி காலம் முடிய போகுதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் ஆகுது. மக்கள் எல்லாரும் வராங்க, ஐயோ ராஜா இன்னைக்கு சாக போறாருன்னு நினச்சிக்கிட்டு. ஆனால் ராஜாவா இருந்தா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எதுல வேணாலும் உருவாக்கலாம் இல்லையா? இந்த ராஜா பண்றாரு, இனி இந்த நாட்டில் ராஜாவா இருந்தா 5 வருடங்கள் கழித்து இறக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டத்துல ஒரு திருத்தத்தை கொண்டுட்டு வர்றாரு. எல்லாமே ராஜாவா இருந்தாங்க, ஆனா செய்ய முடியல. ஆனா இந்த ராஜா இதை செய்யறாரு. அதுக்கப்புறம் இனி அந்த ராஜாவுக்கு சாவே இல்லை அப்படின்னு ஒரு முடிவானதுக்கு அப்புறம் வெளியில மக்கள்கிட்ட வந்து அறிவிக்கிறாரு, இந்த சட்டத்திலிருந்து ஏற்பாடு பண்ணியிருக்க, சாப்பிடுங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு நிறைய போட்டிருக்கு, ஏறுங்க, நாம நம்மளுடைய ஒரு துணை நகரத்தை உருவாக்கி இருக்கிறோம், அந்த நகரத்தை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படிங்கிறாரு இல்லையா? ஒரு ராஜா அப்படிங்கிறவங்க எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணினா பண்ணலாம் அப்படிங்கிறத மிக சிறப்பாக செய்து முடித்ததனால் அவர் ராஜாவா மாறுறார். தொடர்ந்து அந்த நாட்டுக்கு ராஜாவா இருக்கிறார். அப்ப நம்முடைய விஷயத்திலும் நாம படிக்கக்கூடிய அந்த படிப்புல நாம கற்கக்கூடிய இந்த கல்வியை மிக சிறப்பாக செய்தால், தொடர்ந்து பிளான் பண்ணி இப்படி படிக்கலாம் இப்படி படிக்கலாம் இப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி படிக்கும் பொழுது நாம மிகப்பெரிய ஒரு இடத்தை அடையலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாத செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். தனக்குன்னு கொடுக்கப்பட்ட நேரத்தையும் தனக்குன்னு கொடுக்கப்பட்ட வாய்ப்பையும் மிக சிறப்பாக பயன்படுத்தினதால தான் இன்னைக்கு மக்கள் குடியரசுத் தலைவரா, மக்கள் விரும்பக்கூடிய ஒரு அறிவியல் அறிஞராக அவர் இருந்துகிட்டு இருக்கார். இறந்தும் நம்மோடு வாழக்கூடிய மனித புனிதராக அவர் இருக்கார். குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரு மனுஷனா இன்னைக்கு அவர் இருக்காரு இல்லையா? 90களில் இந்தியா வந்து என்ன பண்ணுது, அணுகுண்டு சோதனை செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட். மற்ற நாடுகள் சண்டை போட்டுச்சு அப்படின்னா அந்த நாடுகளை சமாதானம் செய்து வைக்கக்கூடிய ஒரு நாடா இந்தியா இருந்தாலும், திடீர்னு அணுகுண்டு சோதனை செய்தே அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள் எல்லாமே வருத்தத்தில் இருக்கிறாங்க. அமெரிக்கா குறிப்பா தன்னுடைய ரேடாரை என்ன பண்றான்னா இந்தியா பக்கம் திருப்பி வைக்கிறாங்க. திருப்பி வச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, மறுநாள் இந்திய பத்திரிகைகள் எல்லாத்துலேயுமே இந்தியாவினுடைய அணுகுண்டு சோதனை மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு வருது. ஆனால் அமெரிக்காவினுடைய பத்திரிகைகள் கேட்குறான், எப்படா வெடிச்சிங்க அப்படின்னு. நாங்கள் எங்கள் ரேடாரை திருப்பி வச்சிருக்கோம், நீங்கள் வெடிக்கலை அப்படிங்கிறான். அப்போ ஒரு ஆளை அனுப்புகிறாங்க, இஸ் கால்டு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். பிரதமர் வாஜ்பாய் சொல்கிறாரு, இவர்கிட்ட கேளுங்கன்னு. அமெரிக்காவினுடைய பத்திரிகை நிருபர் எதிர்த்து கேட்குறாரு, எப்போ வெடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. 2 மணியிலிருந்து 2:01 ஆகிறதுக்குள்ளார உங்கள் ரேடார் ஒரு 3 செகண்ட் நிற்கும் அப்படின்னு சொன்னார். அமெரிக்காவில் இருக்கிற அத்தனை பேரும் அரண்டாம். ரொம்ப 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 ரகசியமான ஒரு செய்தி அது. அமெரிக்காவிலேயே 5 பேருக்கு மட்டுமே தெரிந்த ஒரு ரகசிய செய்தி. இவரால் எப்படா கணிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அரண்டு போகிறோம். 2 மணிலேருந்து 2:01 ஆகிறதுக்குள்ளார ஒரு 3 செகண்ட் உங்கள் ரேடார் நிற்கும். இப்போ திருப்பி பொக்ரான் அந்த இடம் ராஜஸ்தானில் இருக்குது, அணுகுண்டு சோதனையை அங்கே செஞ்சுருக்கோம், திருப்பி பாரு அப்படின்னு படத்தை எடுத்து போட ஆரம்பிக்கிறார். ஒரு ஃபோட்டோவா பின்னாடி பவர் பாயிண்டை வச்சுட்டு ஸ்லைடை மாற்றினார்ல, இவன் அரண்டுட்டான். ஐயா, உங்கள் ஊரில் ஆதார் கார்டு மாதிரி எங்கள் ஊரில் க்ரீன் கார்டு, அந்த க்ரீன் கார்டில் உங்களுக்கு வேறு என்ன கலரில் வேணாலும் கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு தரோம், எங்கள் நாட்டுக்கு வாங்கன்னு சொல்லும் பொழுது அழகா அப்துல் கலாம் ஐயா விவேக் அவர்களுடைய பேட்டியில் சொல்லுவாங்க, பிறப்பு அப்படின்னு மீண்டும் ஒன்று இருந்தால், அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை, இருந்துச்சுன்னா இந்தியனாய் குறிப்பாய் தமிழனாய் தமிழ்நாட்டில் பிறக்க வேண்டும்னார் இல்லையா, அவர் தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அப்ப தனக்குன்னு கொடுக்கப்பட்ட நேரம், தனக்குன்னு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை அவர் மிக சிறப்பாக பயன்படுத்தினார். அதனால தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அவரை ஒரு மிகப்பெரிய மகான் அப்படிங்கிற அளவுக்கு போற்றி புகழ்கிறோம். ஒரே ஒரு விஷயம், நம்மளை நாம மாத்திக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே மாறிடும் அப்படிங்கிறாங்க. ஒரு அழகான பாடல் ஒன்று இருக்கு, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம், மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். இது எங்க வரும் அப்படின்னா, நாம யாரு அப்படின்னு நம்மளை நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இதை செய்ய முடியும். நாம யாரு அப்படிங்கிற கேள்வியை நம்ம கிட்ட கேட்கணும். ஒரு 2 விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன்.
ரிவ்யூ அண்ட் ரியாக்ட் அப்படின்னு ஒரு விஷயம். ரிவ்யூ அப்படிங்கிறது இன்று முழுக்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அன்னைக்கு நைட்டு உட்காந்து சிந்திக்கிறது. ரியாக்ட் நான் இன்னைக்கு காலையில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. தினமும் இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் இன்னைக்கு என்ன நடந்தது, நான் என்ன படித்தேன், ஏன் இதை என்னால் செய்ய முடியலை அப்படிங்கிற ஒரு ரிவ்யூவை நீங்கள் பார்த்துக்கிட்டு மறுநாள் காலையில் இந்த ரிவ்யூவிலேருந்து ஒரு ரியாக்ட், இன்னைக்கு இந்த விஷயத்தை நான் சிறப்பாக செய்வேன். இந்த 2 விஷயங்களையும் நாம் செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு மிக சிறப்பான ஒரு இடத்தை நாம் அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு அப்பா ஒருத்தவங்க நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு உட்காந்தாங்களாம். பையன் ஒரு 5 வயசு, அவன் என்ன பண்ணுறான், ஓடி போய் அப்பா வாங்க என்னோட விளையாட வாங்க, என்னோட விளையாட வாங்க, இப்படியே கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். இவருக்கு கோபம், ஏன்னா இவன் நியூஸ் பேப்பர் படிக்க விட மாட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா நியூஸ் பேப்பரில் கடைசி பக்கத்தை பார்க்குறாரு. ஒரு வேர்ல்டு மேப் இருக்குது. அந்த வேர்ல்டு மேப்பை கடன்னு கிழிக்கிறாரு. கிழிச்சு இதை அவன் கையில் கொடுத்து, இந்த வேர்ல்டு மேப்பை நீ ஒட்டி கொண்டு வா, நம்ம 2 பேரும் போய் விளையாடலாம் அப்படிங்கிறான். உடனே இவன் என்ன பண்ணுறான், போகிறான், கடன்னு பார்க்குறான், டேப் எடுக்கிறான், கம்மெல்லாம் எடுக்கிறான், வச்சு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளார ஒட்டிட்டான். ஒட்டிட்டு கொண்டு வந்து அவங்க அப்பாட்ட கொடுக்குறான். அவங்க அப்பாவுக்கு ஆச்சரியம், டேய் என் பிள்ளையாடா நீ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி அவருக்கே ஆச்சரியம். ஏன்னா இவன் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான், வாங்க விளையாடுவோம் வாங்க விளையாடுவோன்னு. எப்படா இதை செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அழகாக சொல்கிறான் மகன், அப்பா எனக்கு இதில் ஆப்பிரிக்கா எங்கே இருக்குன்னு தெரியாது, அண்டார்டிகா எங்கே இருக்குன்னு தெரியாது, ஆஸ்திரேலியா எங்கே இருக்குன்னு தெரியாது, ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பக்கத்தில் ஒரு தமிழ் தாய் அவங்களுடைய ஃபோட்டோ ஒன்று இருந்ததை நான் பார்த்தேன். நீங்கள் கிளிக்கும்போது அவங்களுடைய கண்ணு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும், கிரீடம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும், காது எங்கே இருக்குன்னு தெரியும். ஒரு பெண் அந்த உருவத்தை அழகாக நான் என்ன பண்ணேன், அந்த தமிழ் தாய் அப்படிங்கிற வார்த்தை வர்றது மாதிரி கடன்னு நான் ஒட்டுனேன். பின்னாடி இருந்த உலகம் மாறிடுச்சு, தானாகவே ஒட்டிக்கிச்சு அப்படின்னாலும். அப்போ தனி ஒரு மனுஷங்கிட்ட மாற்றம் ஏற்பட்டால் அந்த மாற்றம் மிகப்பெரிய சமூக மாற்றமாக மாறும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் சொல்ல வந்த ஒரு செய்தி. இப்போ நம்ம சத்தப்படாத, அமைதியாரு, படிக்கணும் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்போம். இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொருத்தரும் இந்த இலக்கிய மன்ற விழாவிலேருந்து முடிஞ்சு நீங்கள் வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய செய்தியாக தனி மனிதனாகிய நான் மாறுகிறேன் அப்படிங்கிற ஒரு செய்தியை நீங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒன்று நமக்குள்ளார வந்து சேரும். அது நமக்கும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் குறிப்பாக நம்முடைய பள்ளியையும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியில் கொண்டு போய் விடும். இந்த பள்ளிக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. அந்த தொடர்பை இந்த இடத்துல நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 2003 வருஷம் பிஎட் என்ட்ரன்ஸ் இந்த பள்ளியில் தான் நான் எழுதினேன். இந்த பள்ளியில் அதுக்கு முன்னாடி வருஷம் ஒரு பள்ளியில் எழுதினேன். பட் அந்த வருஷம் எனக்கு கிடைக்கல. 2002 வருடம் 2003 வருடம் இந்த பள்ளியில் தேர்வை எழுதி அதில் வெற்றி அப்படிங்கிற ஒரு இலக்கை கொண்டு ஒரு ஆசிரியராக நான் இந்த இடத்துல நிற்பதற்கு காரணம் நம்முடைய பள்ளி அப்படிங்கிற ஒரு செய்தியையும் ஒரு சிறப்பு செய்தியும் உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு நான் கடமைப்பட்டுள்ளேன். நல்லா கைத்தட்டிக்கலாம். இதெல்லாம் நம்ம பள்ளியை பற்றி பேசும்போது நம்ம பள்ளியில் இல்லாத நானே அவ்வளோ பெருமைப்படும் பொழுது நம்ம பள்ளியில் படித்த ஆட்கள் இன்னைக்கு நம்மளுடைய பிரின்சிபல் சார் சொன்னாங்க இல்லையா, எந்த அளவுக்கு பெரியவர்களாக இருக்கிறாங்க. நாளைக்கு அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களும் மாணவிகளும் இது ஏன் பள்ளி, அதாவது இந்தியாவிலேயே முதலாக ஒரு ஆங்கில பள்ளியாக உருவெடுத்தது என்றால் அது நம்ம பள்ளி தான். அப்போ இந்த பள்ளியினுடைய மாணவர்கள் அப்படிங்கிற ஒரு பெருமையை நீங்கள் அனைவரும் கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் இங்கே உங்களோட பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். தமிழ் அந்த வார்த்தைக்கு பெரிய பவர் இருக்கு. நம்முடைய காஞாச்சா அது என்னன்னு சொல்லுவோம், மெய்யெழுத்துக்கள். ஆ ஆ இ ஈ என்ன சொல்லுவோம், உயிரெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள். அடுத்ததா ஆயுத எழுத்து. இதை மிக சிறப்பாக உச்சரிக்கிறோம் அப்படின்னாலே எந்த விதமான நோயும் நமக்கு வராது அப்படிங்கிறது அறிவியல் அறிஞர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு செய்தி இல்லையா. நம்ம தமிழ் அப்படிங்கிற வார்த்தையவே இழ் அப்படிங்கிறத சரியாக உச்சரிக்கலை, தமிழ் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் இன்றைக்கி அதிகமாகிட்டு இருக்கு. ஐ டோன்ட் நோ தமிழ் இல்லையா. குறிப்பாக நிறைய பேர் இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுவாக இருக்குது. ஒரு மழை, இந்த வார்த்தை பேர் என்ன, மழை இல்லையா. இதை இங்கிலீஷில் என்ன சொல்லலாம், ரெயின். தூறலுக்கு ட்ரிசிலிங், அவ்வளோதான். மழை அப்படின்னா ரெயின் இல்லைன்னா ட்ரிசிலிங் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால்
தமிழில் அதுக்கு வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்க. 14 வகையான வார்த்தைகள் இருக்கு. மழை, அடுத்ததா மாரி, தூறல், சாரல், ஆழி, சோனை, பயல், புயல், அடைமலை, கனமழை, ஆலங்கட்டி மலை, ஆழிமலை, துளிமலை, வருள் மலை. இந்த மாதிரி 14 வகையான வார்த்தைகள். ஒரே ஒரு எழுத்து மட்டும் பொருள் தரக்கூடிய வார்த்தைகள் தமிழ் அதிகம். மா அப்படின்னா என்ன சொல்லுவோம்? மா அப்படின்னா அம்மாவை சொல்லலாமா? அதுக்கப்புறம் மாடு, மாமரம் சொல்லுவோமா? மாமரம். மா அப்படிங்கிற ஒரு வார்த்தை தனித்து நின்ற இவ்வளவு பெரிய பொருளை கொடுக்குது. கோனா அரசன், அரசன். கோ அப்படிங்கிற ஒரு பொருள். ஸோ ஒரு எழுத்து கூட தனியாக நின்று பொருள் தரக்கூடிய வார்த்தைகள் தமிழில் தான் அதிகம், மற்ற எந்த மொழியிலையும் கிடையாது. அதாவது ஒரு அரசருக்கு ஒரே ஒரு வாக்கியம் அட்வைஸாக சொல்லணும். அப்படி ஒரு போட்டியை ஒரு தமிழ் மன்னன் ஒருத்தர் வச்சுருந்தார். நிறைய பேர் ஒரே ஒரு வரியை மட்டும் சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஔவையார் வந்தாங்க. ஔவையார் ஒரே ஒரு லைன் தான் சொன்னாங்க, வரப்புயர அப்படின்ட்டு போயிட்டாங்க. வரப்புயர. அதுக்கப்புறம் வரப்புயர தெரியுமா அந்த கவிதை? வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான். கோன் உயர்வானா ராஜா. அதாவது வரப்புயர என்னாகும்? நெல் வரும், தண்ணி வரும். தண்ணி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நெல் நல்லா முளைக்கும். அதுக்கப்புறம் நெல் நல்லா வளர்ந்துச்சுன்னா குடிமக்கள் நல்லா சிறப்பாக இருப்பாங்க. அவங்க சிறப்பாக இருந்தாங்கன்னா யார் நல்லா இருப்பா? ராஜா நல்லா இருப்பாங்க. அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாக ஔவை பாட்டி சொல்லிட்டு போனாங்க இல்லையா? தனக்கு கிடைச்ச ஒரு நெல்லிக்கனியை கூட நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற அளவுக்கு தமிழ் மீது ஆர்வம் கொண்ட அறிஞர்கள் இங்கே நமக்கு அதிகமாக இருந்தாங்க இல்லையா? அப்போ தமிழ் அப்படிங்கிற இந்த இலக்கணம், இலக்கியம், இது ரெண்டும் 2 கண்களாக போற்றப்படக்கூடிய விஷயமா இன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்கு. இலக்கணம் எந்த அளவுக்கு தேவையோ அதே மாதிரி தான் இலக்கியம். நிறைய இலக்கியங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சூல் அப்படின்னு ஒரு நாவல் இருக்கு. அது 2019ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு நாவல். அதை எழுதினவங்க பேர் சோ தர்மன் அப்படிங்கிற ஒரு ஐயா. ரொம்ப சிறப்பாக நடைமொழி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த மொழியில் அந்த இலக்கியத்தை மிக அருமையான ஒரு நாவலாக அதை படைத்திருப்பார்கள். அந்த நாவலில் நீர் மேலாண்மையை பற்றி சொல்லியிருப்பாங்க. மிக சிறப்பான நீர் மேலாண்மை. அப்போ அந்த அளவுக்கு தமிழை நேசிக்கக்கூடியவர்கள் இங்கே அதிகமாக இருந்தாங்க. அந்த தமிழை நேசித்ததால் தான் ஐயா, நம்மளுடைய பிரின்சிபல் ஐயா சொன்னது மாதிரி மற்ற மொழிகளை எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா நேசிக்கலாம், தமிழை மட்டுமே சுவாசிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இருக்கக்கூடிய தமிழறிஞர்கள் நிறைய பேர் நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பள்ளியில் ஒரு ஆசிரியர் வகுப்பறையில் வகுப்பெடுக்கும் பொழுது எது செஞ்சாலும் ப்ராக்டிக்கலாக தான் செய்வாங்களாம். ஒரு 3 ஜாடி கண்ணாடி ஜாடி எடுத்துகிட்டு வராங்க. 3 கண்ணாடி ஜாடியிலையும் பார்த்தீங்கன்னா தண்ணியை ஊற்றுறாங்க. சரியா? தண்ணியை ஊற்றிட்டு முதல் கண்ணாடி ஜாடியில் ஒரு மரக்கட்டையை போடுறாங்க. இந்த மரக்கட்டை என்ன பண்ணும்? மிதக்கும். தண்ணிக்கிட்ட இருக்கிற அழுக்கு என்ன பண்ணிடும்? அப்படியே அதில் கரைச்சி விட்டுரும். அப்படியே தண்ணி கலர் மாறுது. 2வது அந்த ஜாடியில் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் ஸ்பாஞ்சை போடுறாங்க. ஸ்பாஞ்ச் என்ன பண்ணும்? தண்ணியை முழுக்க அப்படியே உறிஞ்சிடும். உறிஞ்சது தானே, தண்ணி அதில் இல்லை. 3வது ஒரு கண்ணாடி ஜாடிக்குள்ளார சர்க்கரை ஒரு கை அள்ளி அப்படி போட்டு 3ஐயும் கலக்கி விடுறாங்க. சர்க்கரை என்ன பண்ணும்? கரைஞ்சிடும். சூப்பராக இருக்கும் இல்லையா? இப்போ கேட்குறாங்க, இந்த 3 கண்ணாடி ஜாடிகளில் எந்த கண்ணாடி ஜாடியில் இருக்கக்கூடிய தண்ணீர் உங்களுக்கு வேண்டும்? நானும் அதே கேள்வியை தான் கேட்குறேன். என்ன மாதிரி எந்த கண்ணாடி ஜாடியில் உள்ள தண்ணி வேணும்? ஒரே ஒரு ட்ராப், ஒரே ஒரு துளியாக இருந்தால் கூட கொஞ்சோண்டு எனக்கு அதை கொடுங்க அப்படின்னு தான் நம்ம கேட்போம். இல்லை இந்த 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 இருக்கிற ஜாடியில் தண்ணி நிறையா இருக்குது, யாருமே அதை கேட்க மாட்டான். அதை ஃபுல்லாக நம்ம குடிச்சிக்கலாமா? சாச்சா வேணாம் சார். 2வது ஸ்பாஞ்சு இருக்கு இல்லையா, பஞ்சு, இதை எடுத்து இப்படி புழிஞ்சு விட்டுக்கலாமா? அதுவும் வேண்டாம். ஏன் அப்படின்னா இது சர்க்கரை கலந்த ஒரு தண்ணீர். இது அழகாக அந்த ஆசிரியர் சொல்கிறாரு, உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை 3 வகை மனிதர்களாக பிரிக்கலாம். முதல் வகை மனிதர்கள் ராம ஆண்டா எனக்கு என்ன, ராவண ஆண்டா எனக்கு என்ன அப்படின்னு இருக்கக்கூடிய ஆட்கள்.
அவனா நீங்கள் இருக்காதீங்கிற. இரண்டாவது இருக்கக்கூடியவங்க ஸ்பாஞ்ச் எப்படி தண்ணி அந்த பஞ்சு உறிஞ்சிச்சோ அது மாதிரி மக்களை உறிந்து குடிக்கக்கூடியவர்கள், அவங்கள மாதிரி இருக்காதீங்க. மூன்றாவது வகையாக இருக்கக்கூடிய இந்த சர்க்கரை கலந்த அந்த தண்ணீர் இருக்கு இல்லையா, இந்த தண்ணீரில் எப்படி அது தன்னை கரைத்து கொண்டு அதை இனிப்பாக மாற்றியதோ அதை மாதிரி மூன்றாவது வகை மனிதர்களாக இருந்தால் நீங்கள் எல்லாருமே சமுதாயம் உயர பாடுபடக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் எல்லாரும் எப்படி இருங்க, மூன்றாவது வகை மனிதர்களாக இருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர் சொன்னாராம். அதே வாழ்த்து செய்தியை தான் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்றேன். நம்முடைய பள்ளி மாணவர்கள், இந்த பீட்டர்ஸ் பள்ளியினுடைய மாணவர்கள் மூன்றாவது வகை மனிதர்களாக வளர்த்தெடுக்கப்படக்கூடியவர்கள். மிக சிறப்பாக நம்முடைய ஆசிரியர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய சிறப்பு நம்முடைய பள்ளிக்கு உண்டு. நீங்களும் அதை போன்ற மாணவர்களாக உருவாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு நான் கடமைப்பட்டுள்ளேன். இன்னொரு கதை உங்களோட, இந்த ஆமை முயல் கதை தெரியும் தானே உங்களுக்கு? அதை கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம திங்க் பண்ணி பார்க்கலாமா? கொஞ்சம் வித்தியாசமாக, இந்த ஆமைக்கும் முயலுக்கும் போட்டி நடக்குது. முதல் ரவுண்டு யார் ஜெயிச்சா? ஆமை. எப்படி முயல் எப்படி ஜெயிக்கும்? வேக வேகமாக முயல் ஓடுது, போய் என்ன பண்ணுது, கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுது. அதுக்கப்புறம் ஆமை என்ன பண்ணுது, கிளவர், நேராக போய் ஜெயிச்சிடுது. இந்த முதல் பகுதியிலேருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன என்ன கற்றுக்கலாம்? புரியல பாலா, சொல்லு பாலா. என்னப்பா? விடாமுயற்சி யாருக்கிட்ட இருந்துச்சு? ஆமைக்கிட்ட இருந்துச்சு, அதனால அது ஜெயிச்சிச்சு. முயல்கிட்ட இருந்தது என்னது? சோம்பேறி. அப்போ சோம்பேறித்தனத்தை விலக்கி விட்டு விடாமுயற்சியோடு உள்ள மனிதர்களாக நம்ம வாழ்ந்தா ஜெயிக்கலாம் தானே? ரெண்டாவது திரும்பியும் ஒரு போட்டி யார் வைக்கிறான்னா, முயலுக்கு கோபம் வந்துருச்சு. என்ன கோபம் அப்படின்னா, என்னடா இவன் நம்மளை ஜெயிச்சிட்டானே அப்படின்னு சொல்லி, வாடா திரும்பி ஒரு தடவை போட்டி வச்சுக்கலாம் அப்படிங்குது. சரி, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ யார் ஜெயிச்சிருப்பா? ஆமையா ஜெயிச்சிச்சு. ரெண்டாவது தடவை முயல் ஜெயிச்சிருச்சு. இந்த ரெண்டாவது பகுதியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது? முயலுக்கு தன்னம்பிக்கை அதிகமாகிடுச்சு இல்லையா? தன்னம்பிக்கை அதிகமாக இருந்ததுனால முயல் இந்த தடவை ஜெயிச்சிச்சு, ஆமையால் முடியலை. அப்போ தன்னம்பிக்கை மிக்கவர்களாக நாம் மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்களோட நான் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அடுத்ததாக மூணாவது, இப்போ ஆமை ரூட்டு போடுது. எப்படி ரூட்டு போடுதுன்னா, நீ ஒரு தடவை ஜெயிச்சிட்ட, நான் ஒரு தடவை ஜெயிச்சிட்டேன், சரியா? இப்போ ரூட்டு நான் கிளியர் பண்ணுறேன், நீ வரியா போட்டிக்குன்னு கேட்குது. போட்டி எங்கேருந்து ஆரம்பிக்கும் போதுன்னா நம்ம ஸ்கூல்லேருந்து ஆரம்பிக்குது. நம்ம பிடி சார் என்ன பண்ணுறாங்க, விசில் ஊத போகிறாங்க. நேராக போகணும், வெண்ணாறு இருக்குல்லையா, வெண்ணாறு பக்கத்தில் இருக்குல்ல, அந்த ஆற்றுக்குள்ளார இறங்கி அந்த பக்கம் போயிட்டு திரும்பி வரணும். ஓகேவா? அதான் ரூல். அதுதான் ஆமை வந்து ரூட் போடுது. இதான் இப்போ வரியா போட்டி வரியானோன்னே முயல் ரொம்ப வேகமாக நானும் வரேன் அப்படின்னுச்சு. வா 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 வந்துட்டு சாரை விசில் அடித்தோன்னே ஆமையும் முயலும் கிளம்பிடுச்சு. நேராக போகுது. வெண்ணாத்தான் கரையில் போய் யார் நிற்கிறது? முயல் நின்றுச்சு. ஆமை என்ன பண்ணுச்சு, டக்குன்னு ஒரு டைவு உள்ளார போணுச்சு, சரசரன்னு போயிட்டு அப்படியே திரும்பி மேலே ஏறி வந்துச்சு, கடற்கடன்னு வெளில வந்துருச்சு. இந்த இடத்துல நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், மூளையை யூஸ் பண்ணணும். யூனிக்னஸ். நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒரு தனித்திறமை இருக்குது, நமக்குள்ளார இருக்குது. அந்த தனித்திறமையை நாம் சிறப்பாக பயன்படுத்தணும்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இடத்தை அடையலாம் அப்படிங்கிறது இந்த மூணாவது பார்ட்டு நமக்கு உணர்த்துது. நாலாவது பார்ட்டு திரும்பியும் அதே மாதிரி கேம் நடக்குது. அழகாக இங்கேருந்து கிளம்புறாங்க, நேராக போகிறாங்க. எங்கே போகிறாங்க அப்படின்னா வெண்ணாத்தம் கரைக்கு போகிறாங்க. இந்த கரைக்கு போகும்போது முயல் என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய முதுகில் ஆமையை தூக்கிக்குது. சரியா? போயிட்டு அங்கே குதிக்கும் போது உள்ளே குதிச்சுட்டு முயலை தூக்கி தன்னோட முதுகில் வச்சுட்டு போயிட்டு திரும்பி வந்து இந்த இடத்த அடையுது. 2 பேரும் ஜெயிக்கிறாங்க. நாலாவது பார்ட். இதுலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னது, நம்ம கூட இருக்க ஒற்றுமை, நம்ம கூட இருக்கிற சக மாணவர்களை, நம்முடைய நண்பர்களை நம்மளுடைய தனித்திறமையை பயன்படுத்தி எந்த அளவுக்கு நம்மளால் உயர்த்தி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு உயர்த்தி வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நாம் மிக சிறப்பாக தெரிந்து கொள்கிறோம். இத்தகைய சிறப்பு மிக்க மாணவர்களாக இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் உருவாவார்கள். இங்கே இருக்கிறவங்க அத்தகைய சிறப்பு மிக்க மாணவர்கள். அப்படிங்கிறதுனால தான் இந்த மாண்புமிகு மாணவர்களே அப்படிங்கிற ஒரு தலைப்பை உங்கள் அனைவருக்கும் நான் கொடுத்தேன். அத்தகைய சிறப்பு மிகு மாண்புமிகு மாணவர்களாகிய உங்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். மிக சிறப்பான ஒரு மாணவர்களாக இங்கு இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் எல்லோரும் மாற வேண்டும். அதற்கு இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அத்துணை பேரும் துணையாக இருப்பார்கள்.
நம்முடைய தாளாளர், அடுத்ததாக நம்முடைய தலைமை ஆசிரியர் எல்லாருமே உங்களுடைய முன்னேற்றத்தில், அதாவது ஒரு ஆசிரியராக இருந்து நீங்கள் எந்த அளவுக்கு முன்னேற வேண்டும் அப்படிங்கிறத உங்களுக்கு கூடவே இருந்து கவனிக்கக்கூடிய ஒருவராக இவர்கள் இருந்து உங்களை அடுத்த நிலைக்கு எடுத்துச் சொல்வார்கள். அதற்கு ஒரு ஆசிரியராக நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு மிகப்பெரிய உத்தரவாதத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைவாக, நிறைய மரங்கள் இங்கே இருக்குப்பா, நிறைய மரங்கள் இருக்கா? இந்த மரக்கன்றுகளை நாம் நட்டோம்னா யாராவது காசு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. மரம் வெட்டுறதுக்கு காசு கொடுப்பாங்களா? ரைட். இந்த ஒரே விஷயத்தை மனசில் நல்லா ஏற்றிக்கோங்க. இந்த நல்ல நாளை மையமாக கொண்டு ஒரே ஒரு மரம் நம்ம பள்ளியிலையோ அல்லது நம்ம வீட்டிலையோ இல்லை நாம் இருக்கக்கூடிய அந்த தெருவிலையோ நீங்கள் நட வேண்டும் அப்படிங்கிற ஒரு செய்தியை உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். கொரோனா நேரத்தில் ஒரு எலெக்ஷன் நடந்தது. அரசியல்வாதிகள் எல்லாமே ஓட்டுன்னு அலைஞ்சிட்டு வந்தாங்க. நம்மால் பூரா ஓட்டுன்னு அலைஞ்சான். அப்படின்னா மரத்தை வெட்டினதுனால வந்த வினா இது. சென்னையில் ஒரு இடத்துல நான் பார்க்குறேன் ஒரு போர்டு, இங்கு சுத்தமான காற்று விற்கப்படுகிறது, சுவாசிக்க 600 ரூபாய் 5 லிட்டர் கேனு. இதை விளக்கம் கேட்டால் சொல்கிறான், சுத்தமான காற்று சார், சுவாசிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு உயிரோடு இருக்கலாங்கிறான். இல்லையா? யோசிச்சு பாருங்க, சுத்தமான காற்று இன்னைக்கு 5 லிட்டரு 600 ரூபா, அந்தளவுக்கு ஆயிட்டு. காரணம், நம்மால் வர அழகாக சொல்லுவார், கீழே பூமியை தோண்டிக்கிட்டே போவாதீங்க, தோண்டிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? அவ்வளோதான், எர்த்வாக்கு தான் அடுத்தது. நம்ம இன்னும் அதெல்லாம் வராமல் இருக்குது. எல்லாம் அங்கே செஞ்சுட்டாங்க, நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம், கூடிய சீக்கிரம் வருமா? வானத்தை பாருங்கடா பாரு, வானத்துலேருந்து தான் தண்ணி வரணும். அதுக்கு யார் காரணமாக இருக்க முடியும்? மரங்கள் தான். மரங்கள் இருந்தால் தான் நமக்கு அழகாக மழை. இல்லைன்னா இப்போ ஒவ்வொரு தடவையும் அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம், வங்காள விரிகுடால காற்றழுத்த தாழ்வு மண்டலம், இந்த மாதிரி தாழ்வு மண்டலங்கள் வந்தால் தான் மழையாக இருக்குது. அப்போ இந்த நல்ல நாளை மையமாக வைத்து ஒரே ஒரு மரம் உங்களுடைய பகுதியிலோ நம்முடைய பள்ளியிலோ நட வேண்டும் அப்படிங்கிற செய்தியோடு நிறைவாக, போதி மரங்கள் நட்டால் மட்டும் நாடு செழிக்காது, போதிய மரங்கள் நட்டால் தான் நாடு செழிக்கும் என்று கூறி, பிறந்து சிறந்த மொழிகளுக்கு மத்தியிலே சிறந்தே பிறந்த என் தாய்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைவருக்கும், குறிப்பாக என்னை தொடர்பு கொண்டு வில்சன் சார், அடுத்தது நம்ம மேடம் அவங்களாம் பேசிகிட்டே இருந்தாங்க, 2-3 நாளாக பேசிக்கிட்டே இருந்தாங்க. அத்தகைய சிறப்பான ஒரு நிகழ்வை செய்து கொடுத்த வில்சன் சார் உள்ளிட்ட ஆசிரியருக்கும், அடுத்ததாக இந்த இடத்துல என்னை பரிந்துரை செய்த அன்பு சகோதரர், என்னுடைய ஆசிரியர் ஏஎஸ்ன்னு சொல்லுவோம் சந்தனசாமி சார், அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு இருந்தால் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதற்கு முன்னதாக ஒரே ஒரு உத்தரவாதம் நான் சொல்லியிருக்கிறேன். மாண்புமிகு மாணவர்களே அப்படிங்கிற ஒரு தலைப்பில் முடிந்தால் ஒவ்வொரு மாதமும், இல்லைனா 3 மாதத்துக்கு ஒரு முறை, சரியா, 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு புத்தகமாக நீங்கள் வெளியிடணும். அதை நான் ஒரு தடவை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை, அதை நம்ம கரஸ்பாண்டண்ட்டுக்கு நம்மளுடைய கைத்தட்டல் மூலம் தெரிவிச்சுக்கலாமா? கம்மியாக இருக்குது சத்தம், செய்ய அதை சிறப்பாக செய்வீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அத்தகைய மாண்புமிகு மாணவர்களாக நீங்கள் அனைவரும் இருக்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இனிய குரலில் இனிதே வரவேற்புரையாற்றிய எங்கள் மூத்த தமிழாசிரியர் அம்மா அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தலைமையுரையாற்றிய தாய்மொழியாம் தமிழில் கவிதை, கட்டுரை, இலக்கியம் இவைகளில் சிறப்புறும் மாணவர்களுக்கு நான் சிறப்பு பரிசு தருவேன் என்று உறுதி அளித்தவரும், நேர்மையும் உண்மையும் கொண்டவர், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று பணியாற்றும் எம் பள்ளியின் தாளாளர் ஐயா அவர்களுக்கு சிரம் தாழ்ந்த நன்றியினை கூறிக்கொள்கிறேன். தாய்மொழியை முறையாக கற்காவிட்டால் வேற்று மொழியை கற்பது கடினம் என்றும் தமிழை நேசித்து கற்க வேண்டும் என்று கூறி முன்னிலை உரை ஆற்றிய நம்முடைய தலைமையாசிரியர் ஐயா அவர்களுக்கு நன்றி நன்றி. அருமையாக, அற்புதமாக, அறிவுபூர்வமாக கவிதையினை உதிர்த்த எம் பள்ளி மாணவ செல்வங்களுக்கு பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களுடன் கூடிய நன்றியினை உரித்தாக்குகிறேன். இந்திய சிற்பக்கலையும் கிரேக்க சிற்பக்கலையும்
சேர்ந்து காந்தார கலையானது மாதிரி புதிய வடிவங்களில் புதிய படிமங்களை புதிய கோணங்களில் பேசியது மிக மிக அருமை ஐயா. ஆமை முயல் கதையை புதிய கோணத்தில் எங்கள் மாணவர்களுக்கு நீங்கள் போதித்தமை அருமை ஐயா. எங்கள் இறகுகளை நாங்கள் சுருக்கிக் கொண்ட போதிலும் எங்கள் இதயப்பறவை ஐயாவின் உரையை சுற்றி திரிந்ததென்றால் அது மிகையாகாது. உங்கள் வாயில் ஜனித்த பேச்சுக்கள் எங்கள் நெஞ்சுக்குள், குறிப்பாக எங்கள் மாணவ செல்வங்களின் நெஞ்சுக்குள் தீக்குச்சிகளை கிழித்து போட்டமைக்கு நன்றி ஐயா. எங்கள் மாணவ செல்வங்களின் நெஞ்சுக்குள் தீக்குச்சிகளை கிழித்து போட்டமைக்கு நன்றி ஐயா. மாண்புமிகு மாணவர்களே, இளைய சமுதாயம்தான் அடுத்த தலைமுறையை உருவாக்குகிறது. இந்த வார்த்தை ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தை. இதை மாணவர்கள் நல்லா கவனத்தில் வச்சுக்கணும். இளைய சமுதாயம்தான் அடுத்த தலைமுறையை உருவாக்குகிறது. எங்கள் மாணவர்களுக்கு தாங்கள் கட்டளையிட்டது போல மாண்புமிகு மாணவர்களே என்ற தலைப்பில் புத்தகம் எழுத நாங்கள் ஊக்குவித்து அவர்களை வழிநடத்துகிறோம் என்பதை இந்த இடத்தில் உறுதியளிக்கிறோம். ஊக்குவித்தமைக்கு மிக்க நன்றி ஐயா. ஐயாவின் பேச்சை நினைக்கும் போதெல்லாம் இனிக்கும். மட்டுமல்லாமல் கலாம், ஜியுப்போ இவர்களை கூறி எங்கள் மாணவ செல்வங்களை ஊக்குவித்த ஐயாவுக்கு பள்ளியின் சார்பாகவும் இலக்கிய மன்றங்களின் சார்பாகவும் நன்றியினை உரித்தாக்குகிறேன். நன்றி ஐயா. அடுத்ததாக நாட்டுப்பண் பாட உள்ள என் பள்ளியின் பாடகர் குழுவிற்கு மீண்டுமாக நன்றி. ஐயா அவர்களை பேச அழைக்க திரு வில்சன் ஐயா, திரு சேகர் சார், அடுத்ததாக ஸ்டெல்லா மிஸ், இவங்கெல்லாம் அதிகமாக ஈடுபாடுடன் உழைத்தார்கள். அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக சிரம் தாழ்ந்த நன்றியினை உரித்தாக்குகிறேன். ஒளிபெருக்கி அமைத்து இந்த இடத்தை நமக்கு மேடையாக அமைத்து கொடுத்த ஸ்டாலின் மற்றும் உள்ளவர்களுக்கும் நன்றியினை உரித்தாக்குகிறேன். நன்றி, வணக்கம்.